காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் கேட்போம். வங்கிகளில் பணம் மாற்ற வரும் வாடிக்கையாளர்களின் கை விரல்களில் மை வைக்கப்படும் என்ற தகவலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான முதற்கட்ட உங்கள் கருத்தை சொல்லுங்க. மிக அதிர்ச்சி தரக்கூடிய உத்தரவு. இந்திய நாட்டினுடைய குடிமக்களை அவமானப்படுத்துகின்ற உத்தரவு. விரலில் மை விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை நிறைவேற்றுகின்ற போது ஒரே ஒரு முறை அந்த மையை இடுவதன் காரணமாக அந்த தேர்தலில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை இந்திய ஜனநாயகம் வாக்காளருக்கு வழங்கி இருக்கிறது. அத்தகைய ஒரு புனிதமான ஒரு அடையாள சின்னத்தை ஒவ்வொரு நாளும் வங்கிக்கு வரும்போதெல்லாம் விரல்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசு சொல்லுகின்ற போது அந்த அரசு எவ்வளவு தூரம் தங்களுடைய திட்டமிடுதலிலும் எதிர்கால அணுகுமுறையிலும் வறட்சியாக இருக்கிறது என்பதை இந்த உத்தரவுகள் காண்பிக்கின்றன. தகுந்த தயாரிப்பின்றி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார முயற்சியை கையில் எடுத்துக் கொள்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய இழப்பீடுகளை இந்த நாட்டு மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதைத்தான் இந்த உத்தரவு உணர்த்துகிறது. சரியான முறையிலே திட்டமிட்டு முறையான முறையிலே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருந்தால் இதை போன்று தினசரி நினைத்து ஒரு உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய அவசியமே மத்திய அரசுக்கு வந்திருக்காது. இது தங்களுடைய சொந்த பணத்தை வங்கியிலே எடுக்கின்ற போது அந்த விரலிலே விடுகின்ற மை என்பது அந்த வாடிக்கையாளரை, அந்த இந்திய குடிமகனை அது கொச்சைப்படுத்துகின்ற முயற்சி, அது அவமானப்படுத்துகின்ற முயற்சி. இது ஒரு நாள் வங்கியிலே பணம் எடுக்கின்ற போது ஒரு விரலிலே மை வைத்தால் அடுத்த நாள் வருகின்ற போது அடுத்த விரலிலே மை வைப்பார்களா? எத்தனை நாட்களுக்கு இந்த முறையை மத்திய அரசு பின்பற்ற போகிறது? அப்பொழுது 10 விரல்களிலும் மை வைத்த பிறகு அதற்கு பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வார்கள்? இதை போன்ற பல்வேறு கேள்விகள் எழக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இது அந்த காலத்திலே நம்முடைய நாட்டிலே சொல்லுவார்கள். தற்போது கூட காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி சொன்னார், ஒரு துக்ளக் ராஜ்யம் நடக்கிறது, அந்த துக்ளக் ராஜ்யத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகின்ற வகையிலே சம்பவங்கள் நடக்கிறது என்று சொல்லுவார். அதுதான் நடக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். சார், மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு பொதுமக்கள் முழு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாங்களே, இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இதை பற்றி இப்படித்தான் 3 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வங்கியிலே நிற்கக்கூடியவர்கள், வங்கிகளிலே வரிசையில நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் மோடிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதை தினசரி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வங்கிகளின் முன்னால் வரிசையில் இருக்கின்ற மக்களுடைய முகத்தை பார்த்தால் வாழ்த்துகின்ற முகங்களாக தெரியவில்லை, தவிக்கிற முகங்களாகத்தான் தெரிகிறது. சார், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் ஒரே நபரை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பணத்தை எடுக்க தடுத்துதானே இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இது எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு சில இடங்களிலே தவறு செய்யலாம். அதற்காக தவறு நியாயமான உணர்வோடு வருகின்ற அத்தனை வாடிக்கையாளர்களையும் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதில்லை. யாராவது ஒரு சிலர் ஒரு விழுக்காடு இருக்கும் அல்லது 2 விழுக்காடு இருக்கும். அதற்காக வங்கிக்கு வருகின்ற தாய்மார்கள், வங்கிக்கு வருகின்ற பெரிய சமூகத்திலே அங்கீகாரம் உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள் எல்லோரும் விரல்களிலே மை வைக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் சொன்னால் அது எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருக்க முடியும்?